வணக்கம் நண்பர்களே. உதயநிதி ஸ்டாலினின் பதவி காலி. நடந்து முடிந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியாக இருந்த திமுக எதிர்பாராத தோல்வியை சந்தித்தது. இந்த தோல்வி அறிவாலயத்தின் அடித்தளத்தையே உலுக்கியிருக்கு. கட்சிக்குள்ள பெரிய அளவிலான விவாதங்களும் மறுசீரமைப்பு கோரிக்கைகளும் தற்போதே வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக கட்சி நிர்வாகத்தை சுறுசுறுப்பாக மீண்டும் செயல்படுத்த செயல் தலைவர் பதவியை கொண்டு வர வேண்டும் என்ற விஷயம் அடிமட்ட தொண்டர்கள் முதல் மூத்த நிர்வாகிகள் வரை தற்போது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக வரலாற்றில் செயல் தலைவர் என்ற பதவி புதிதான பதவி இல்லை. முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமாக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களின் இறுதி காலகட்டத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட போது கட்சி பணிகளை தொய்வின்றி தொடர ஒரு புதிய ஏற்பாடு தேவைப்பட்டது. அப்போதுதான் முதல் முறையாக திமுகவின் செயல் தலைவர் பதவி உருவாக்கப்பட்டு அப்போது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. கருணாநிதி மறைவுக்கு பின்னரே அவர் முறைப்படி தலைவராக பொறுப்பேற்றார். தற்போது தேர்தல் தோல்வி, தலைமை கழகத்தின் மீதான விமர்சனங்கள் மற்றும் தற்போதைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் பணி சுமை ஆகியவற்றை காரணம் காட்டி அதே பாணியிலான ஒரு தற்காலிக அல்லது நிரந்தர அதிகார பகிர்வு கட்சிக்கு தேவை என்கின்ற குரல் எழுந்திருக்கு. இந்த செயல் தலைவர் பதவிக்கு தற்போதைய இளைஞரணி செயலாளரும் கட்சியின் முக்கிய முகமான உதயநிதி ஸ்டாலின் அல்லது தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் மகளிரணி தலைவியுமான கனிமொழி ஆகிய இருவரில் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று இருதரப்பு ஆதரவாளர்களும் தலைமைக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க. தேர்தலில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் கட்சியின் எதிர்காலம் இளைஞர்களிடம்தான் உள்ளது. உதயநிதி ஏற்கனவே துணை முதலமைச்சராகவும் இளைஞரணி செயலாளராகவும் அடிமட்ட தொண்டர்களுடன் நேரில் தொடர்பு இருப்பவர். எனவே அவருக்கு செயல் தலைவர் பொறுப்பை வழங்கினா கட்சியை தீவிரமாக மறுசீரமைச்சு அடுத்த தேர்தலுக்கு தயார்படுத்த முடியும் என ஒரு தரப்பு வாதிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் கருணாநிதி காலத்து தொண்டரில் ஒரு பகுதியினர் கனிமொழியின் பெயரை பலமாக முன்வைக்கின்றாங்க. நாடாளுமன்றத்தில் கட்சியின் குரலாக ஒலிக்கும் கனிமொழிக்கு தேர்தல் தோல்வி குறித்து நடந்த உட்கட்சி ஆலோசனை கூட்டங்களில் முக்கியத்துவம் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. கட்சியின் பெண் தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்களிடையேயும் அவருக்கு இருக்கும் நற்பெயர் கட்சியை மீண்டும் மீட்டெடுக்க உதவும் என்பது இவர்களோட கணக்கு. முக்கியமாக விஜயின் இருவருக்கும் இருக்கும் பெண் சப்போர்ட் கனிமொழி மூலம் திமுகவுக்கு வரும் என நம்பப்படுது. கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போதைய தோல்விக்கு பிந்தைய சூழ்நிலை தீவிரமாக கவனிச்சுட்டு வரார். ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரு முக்கிய முகங்களுக்கு இடையே இந்த அதிகார போட்டி தீவிரமடைஞ்சா அது கட்சிக்குள்ள புதிய பிளவுகளை ஏற்படுத்தும் என்ற கவலையும் அறிவாலயத்திற்கு ஏற்பட்டிருக்கு. கட்சியை மீண்டும் வலுப்படுத்த செயல் தலைவர் பதவி கொண்டு வரப்படுமா அல்லது தற்போதைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் முதன்மை செயலாளர் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பதவிகளை மாற்றி புதிய வியூகங்கள் வகுக்கப்படுமா என்பது வரும் நாட்களில் தான் நமக்கு தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.